பள்ளி கல்லூரி மாணவர்கள் அந்த போதை பழக்கம் அந்த ஊசி பயன்படுத்தும் போது ஒரே ஊசியை எல்லாரும் பயன்படுத்தியதால அந்த தொற்று பரவி இருக்கலாம் அப்படின்ட்டு பார்க்குறாங்க. புள்ளி ராஜாக்கு எய்ட்ஸ் வருமா அப்படின்னு ஒரு கேம்பெயின் வந்ததில் அந்த கேம்பெயின் வந்து நான் தான் நடத்தினேன். அப்போ ஃபுல் அண்ட் ஃபுல் அதில் தான் நாங்கள் ஒர்க் பண்ணோம். அப்போ தான் வந்து இந்த எய்ட்ஸை பற்றி முழுசாக தெரிஞ்சிக்க ஆரம்பிச்சது. அப்போ இது மாதிரி அவர் பெரிய புள்ளிராஜனா பெரிய தில்லாலங்கடி அப்படின்ற மாதிரி சொல்லி அவர் அவ்வளோ பெரிய யார் எவ்வளோ பெரிய தில்லாலங்கடியாக இருந்தாலும் எய்ட்ஸ் வரும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிங்க அப்படின்றத பரப்புறதுக்காக பண்ணது. போதை ஊசியெல்லாம் நீங்கள் நினைக்கிற மாதிரி இப்போ சரக்குலாம் அடிக்கிறாங்கன்னு சொல்கிறாங்கல்ல, அதெல்லாம் வந்து இப்போ சரக்கை போட்டு ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம் கழிச்சு தான் போதையாகும். இந்த போதை ஊசிகள்லாம் எப்படி இருக்குன்னா, நீங்கள் போட்டுட்டு இந்த சிரிஞ்சை கையில் வெளியே எடுக்கிறதுக்குள்ள ஏற ஆரம்பிச்சு அப்படியே சரன்னு தூக்க ஆரம்பிச்சிடும் உடனே. அப்போ என்ன பண்ணுவான், அவன் அப்படியே தூக்கி போடுவான். பக்கத்தில் இருக்கிறவன் என்ன பண்ணுவான், அதை விட அவன் அர்ஜென்ட்டில் இருப்பான், இவன் எப்படா போட்டு முடிச்சு கொடுப்பான் அப்படின்ட்டு உடனே எடுத்து அவன் எடுத்து அப்படியே உள்ள குத்திக்கிறது. இப்போ இந்த பிளட்டு இவன் பிளட்ல எய்ட்ஸ் இருக்குன்னா, ரெண்டாவது இவன் டாக்குன்னு அடுத்தால இன்னொன்று எடுத்து இவன் உள்ளே ஏற்றிப்பான். இவன் பிளட்டு அவங்கள போகும், அவன் பிளட்டு இவங்கள போகும், எல்லாம் ஒரு டிராப் தான். இந்தியாவில் போதையின் தலைநகரம்னு சொன்னால் குஜராத் அண்ட் பஞ்சாப் தான் சொல்லணும். இப்போ திரிபுராவும் இருக்குது அப்படின்றது இப்போ இதில் தெரிய வந்துருக்கு. ஹியூமன் இம்யூனோ வைரஸ் அந்த பேரே எதுக்கு அப்படி வச்சிருக்கிறாங்கன்னா, மற்ற வைரஸ் எல்லாம் வந்து ஒவ்வொரு மாதிரி தன்னோட ஷேப்பை மாற்றிக்கணும்னு சொன்னோம்ல. இந்த ஹெச்ஐவி வைரஸ் மட்டும் என்ன பண்ணும் தெரியுமா, நம்மளுடைய இம்யூன் அந்த செல்கள் எந்த உருவத்தில் இருக்கோ அந்த உருவத்துக்கு மாறி 10 பேர் இருக்காங்க, 10 பேர் ஒன்றா ஊசி போட்டுப்பாங்க அப்படின்னு சொன்னால் என்ன ஆகணும், ஒருத்தனுக்கு எய்ட்ஸ் இருந்ததுன்னா 10 பேருக்கும் எய்ட்ஸ். அறம் நாடு பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இருந்திருக்கும் சிறப்பு விருந்தினர், அரசியல் விமர்சகர், வரலாற்று ஆய்வாளர் கிருஷ்ணவேல் அவர்கள். வணக்கம்ண்ணா. வணக்கம். வணக்கம் சுபாஷ். நம்ம ஒரு செய்தி பார்க்கும்போது உண்மையாகவே ரொம்ப அதிர்ச்சியான செய்தியாக இருக்குது, ரொம்ப கவலைப்படக்கூடிய செய்தியாக இருக்குது. பள்ளி கல்லூரி மாணவர்கள் அந்த போதை பழக்கம் அந்த ஊசி பயன்படுத்தும் போது ஒரே ஊசியை எல்லாரும் பயன்படுத்தியதால் அந்த தொற்று பரவி இருக்கலாம் அப்படின்ட்டு பார்க்குறாங்க. அதை பார்க்கும்போது குறிப்பாக அந்த செய்தியில் மென்ஷன் பண்ணுறது என்னென்னா, எல்லாருமே வந்து பணக்கார வீட்டு ஹை கிளாஸ் மாணவர்கள் அப்படின்ற மாதிரி அதை மென்ஷன் பண்ணுறாங்க. கிட்டத்தட்ட எய்ட்ஸ் விழிப்புணர்வு, எய்ட்ஸுக்கு எதிரான நடவடிக்கைகள்லாம் உலக அரங்கிலேயே ரொம்ப தீவிரமாக பார்த்துட்டு இருக்க சமயத்தில் இது மாதிரியான செய்தியை எப்படி பார்க்குறீங்க? அதாவது இந்த எய்ட்ஸுன்றதை நம்ம முதல்ல தெளிவாக புரிஞ்சுக்கணும். அதோட புரிதலே நிறைய பேருக்கு இல்லை. எய்ட்ஸ் வந்தோடனே அதை ஏதோ இந்த குஷ்டரோகம், டிபி அந்த மாதிரி ஒரு வியாதி மாதிரி எல்லாம் ஒரு அருவருப்போடு கூட சில பேர் பார்க்குறாங்க. அதை அந்த பார்வையும் மாற்றணும் அப்படின்னு சொன்னால், இந்த எய்ட்ஸுன்றதோட ஹிஸ்ட்ரி நம்ம வந்து எப்போவுமே கிருஷ்ணவேல்னாலே ஹிஸ்ட்ரி தானே. ஸோ முதல்ல அதோட எய்ட்ஸோட ஹிஸ்ட்ரி என்னன்றதை பார்த்துருவோம். 80களின் மத்தியில் தான் வந்து இப்படி ஒன்று இருக்குது அப்படின்றத கண்டுபிடிக்க ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கு முன்னாடிலாம் பார்த்திங்கன்னா வரக்கூடிய செக்ஸ் சம்மந்தப்பட்ட வியாதின்றது வந்து கொனேரியான்னு ஒன்று சொல்லுவாங்க, சிஃபிலிஸ்னு ஒன்று சொல்லுவாங்க. அதெல்லாம் வந்து குணப்படுத்தக்கூடிய ஒரு வியாதிகள். அதுக்கெல்லாம் வந்து பென்சிலின்னு சொல்லி அந்த இது போட்டாலே போதும், பெனடுவல் சொல்லிட்டு அதுக்கு ஒரு இன்ஜெக்ஷன் இருக்குது, அதை போட்டாங்கனாலே அந்த ஆன்டிபயோட்டிக்லேயே அது சரியாயிடும். இது வந்து சரி ஆகாது. முதல்ல நமக்கு வரக்கூடிய வியாதிகள் வந்து 2 வகையாக பிரிப்பாங்க மருத்துவத்துறையில். அதாவது மருத்துவம் சார்ந்த துறையில் நான் பணிபுரிந்தேன்றதுனால அதை பற்றின நாலேஜ் எனக்கு உண்டுன்றதுனால அதையும் நம்ம லேசாக சொல்லலாம். ஒன்று வந்து என்னென்னு பார்த்திங்கன்னா, ஒரு வகையான வியாதிகள் வந்து பாக்டீரியா மூலமாக பரவக்கூடியது. இன்னொரு வகையான வியாதிகள் வந்து வைரஸ் மூலமாக பரவக்கூடியது. மூணாவது வந்து ஃபிசிக்கல் டேமேஜ். ஒரு இடத்துக்கு போகிறோம், கீழே விழுந்துடுறோம், மண்டையை உடச்சிக்கிறோம், அந்த மாதிரி விஷயங்களால் உருவாகக்கூடிய, அதாவது இதை தான் 3 வகையான மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்டில் பார்ப்பாங்க. இன்னொன்று பிறவிலே இருக்கக்கூடிய சில குறைபாடுகள். நம்ம வந்து மனிதன் வந்து முழுமையான ஒரு உருவாக்கப்பட்ட ஒரு உடல்னு சொல்ல முடியாது. எல்லாருக்கும் ஏதாவது ஒரு வகையான குறைபாடு இருக்கும். ஒருத்தருக்கு பார்த்திங்கன்னா தாடி ஒழுங்காக வளராது, ஆனால் அவருக்கு முடி கொட்டாது. ஒருத்தருக்கு பெரிய தாடி வச்சுருப்பார், ஆனால் சொட்டையாக இருப்பார். இப்படி பல்வேறு விதமாக ஒவ்வொரு இதுக்கும் இன்னொரு இடைஞ்சல் இருக்கும். அது வந்து பிறப்பால் ஜெனட்டிக்கலாக வரக்கூடிய சில வியாதிகள். அப்படி அது ஒரு பக்கம் வச்சுக்கோங்க. இப்போ இந்த பாக்டீரியாவுக்கும் வைரஸுக்கும் ஏற்படக்கூடிய வித்தியாசம் என்னன்றதை நாம் புரிஞ்சுக்கணும். பாக்டீரியா எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது வந்து ஒரு குறிப்பிட்ட உருவத்தில் இருக்கும். ஒரு பாக்டீரியா பார்த்திங்கன்னா உருண்டையாக இருக்கும். இன்னொரு வகையான பாக்டீரியா உருண்டையாக மணி கோத்த மாதிரி இருக்கும். அதாவது மக்களுக்கு எளிமையாக புரியறதுக்காக நான் சொல்கிறேன். ஒரு குறிப்பிட்ட ஷேப் இருக்கும். அப்போ அந்த குறிப்பிட்ட ஷேப் இருக்கும்போது இந்த நம்ம கொடுக்கக்கூடிய மருந்துகள் வந்து எப்படி உருவாக்கப்பட்டிருக்கும்னா, அந்த குறிப்பிட்ட ஷேப்பில் இருக்கக்கூடிய ஒரு நுண்ணுயிரை போய் கொல்கிற மாதிரி உருவாக்குவாங்க.
அப்போ அந்த ஆன்டிபயோட்டிக் உள்ளே செலுத்தின உடனே என்ன ஆகும், அது எங்கெல்லாம் அந்த பாக்டீரியா இருக்குதுன்னு பார்த்தா அந்த பாக்டீரியாவெல்லாம் போய் காலி பண்ணிவிடும். அந்த காலி பண்ணிக்கூடிய ப்ராசஸில் நமக்கு லைட்டாக ஜுரம் வரும், அப்புறம் சரியாக போயிடும். வைரஸை பொறுத்தவரை என்ன ஒரு சிக்கல் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது தன்னுடைய உருவத்தை மாற்றிக்கொண்டே இருக்கும். இந்த டேர்ம் வந்து கரெக்டாக அந்த கொரோனா வைரஸ் அப்போது சொன்னாங்க. கரெக்டாங்களா? அதாவது அதோட உருவத்தை ஷேப்பை வந்து காலையில் பார்த்தா முக்கோணமாக இருக்கும், உருமாறிய கொரோனான்னு கூட சொன்னாங்க. ஆமாம், முக்கோண ஷேப்பில் இருக்கும். சாயங்காலத்தில் போய் பார்த்தீங்கன்னா அது வந்து சதுரமாக மாறிடும். அப்போ இந்த மருந்து போயிட்டு முக்கோணமாக இருக்கிற வைரஸ் எங்கேன்னு தேடிக்கிட்டு இருக்கோம். அப்படி ஒரு ஷேப்பில் இருக்கவே இருக்காது, இது வேறு ஷேப்பில் மாற்றிக்கிட்டு போயிடும். அதனால் இந்த வைரஸில் வரக்கூடிய வியாதிகள் பெரும்பாலும் ஒரு 7 நாள் இருந்து படுத்திட்டு தான் போகும். படுத்திட்டு அப்புறம் போயிடும், அதுவே போய்டும்னு வச்சுக்கிங்களேன். உதாரணத்துக்கு நம்ம இந்த அம்மை நோயின்னு சொல்கிறோம், இந்த சிக்கன் பாக்ஸ்ன்னு சொல்கிறோம்ல, அந்த அம்மை நோயெல்லாம் வந்ததுன்னா அதுக்கெல்லாம் மருந்தே கிடையாது. அக்யூரான்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு ஊசி இருக்குது. அது போட்டோம்னாலும் போட்டால் இன்னும் கொஞ்சம் உடம்பு தெம்பாக இருக்கும். ஆனாலும் ஒரு 5-6 நாள் இருக்கும். அது போடாமல் விட்டிங்கன்னா 15 நாள் 16 நாளைக்கு இழுக்கும், அதுக்கப்புறம் போகும்னு வச்சுக்கிங்களேன். ஆனால் இன்னொரு விஷயம், வைரஸில் ஒரு நல்ல விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு முறை ஒரு வைரஸால் வந்த வியாதி குணமான பிறகு அந்த மனிதனுக்கு அதே நோய் மறுபடியும் வராது. இப்போ உங்களுக்கு சின்னம்மை ஒரு தடவை வந்துருச்சு அப்படின்னு சொன்னால் அதுக்கு அந்த ஒரு தடவை தான் வரும். அதுக்கு அடுத்த 2வது இன்னொரு தடவை சின்னம்மை வந்து உங்களுக்கு வரவே வராது. அந்த சிக்கன் பாக்ஸ் ஒரு தடவை தான் வரும், செகண்ட் டைம் வராது. ஏன் அப்படின்னு சொன்னோம்னா, நம்ம உடம்புல வந்து ரெட் பிளட் செல்ஸ், ஒயிட் பிளட் செல்ஸ்ன்னு சொல்லுவோம், ஆர்பிசி டபிள்யூபிசின்னு சொல்லுவோம். இந்த டபிள்யூபிசி தான் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்மி மாதிரி, நம்ம உடம்பை பாதுகாக்கக்கூடிய ஆர்மி அப்படின்னு நீங்கள் மைண்டில் வச்சுக்கலாம். இந்த மாதிரி வைரஸோ பாக்டீரியாவோ வரும்போது என்ன பண்ணணும், இந்த டபிள்யூபிசியில் இருக்கக்கூடிய செல்கள் தான் போய் அது கூட சண்டை போட்டு அதை அழிக்கும். அப்போ இதில் என்ன நடக்கும் அப்படின்னா, இந்த வைரஸ் உள்ளே வரும்போது இந்த டபிள்யூபிசி போய் சண்டை போட்டிருக்குல்ல, அதனால் அதுக்கு ப்ராக்டிஸ் ஆகிடும். இன்னொரு தடவை அந்த வைரஸ் உள்ளே வரும்போது அது ஈஸியாக அடிச்சு காலி பண்ணிவிடும். அதனால் 2வது முறை வராது. இதில் இந்த எய்ட்ஸ் வைரஸ்ன்னு சொல்கிறோமே, அதுக்கு பேர் வந்து ஆக்சுவலான சரியான பேர் வந்து ஹெச்ஐவி தான், ஹியூமன் இம்யூனோ வைரஸ். அந்த பேரே எதுக்கு அப்படி வச்சுருக்கிறாங்கன்னா, மற்ற வைரஸ் எல்லாம் வந்து ஒவ்வொரு மாதிரி தன்னோட ஷேப்பை மாற்றிக்கும்னு சொன்னோம்ல, இந்த ஹெச்ஐவி வைரஸ் மட்டும் என்ன பண்ணும் தெரியுமா, நம்மளுடைய இம்யூன்னா பாதுகாக்கக்கூடிய அந்த செல்கள் எந்த உருவத்தில் இருக்கோ அந்த உருவத்துக்கு மாறிடுது. இப்போ வந்து இந்த டபிள்யூபிசி இருக்குல்ல, இது கொஞ்சம் லென்த்தாக தான் நான் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருப்பேன், அப்போ தான் புரியுன்றதுக்காக சொல்கிறேன். இந்த டபிள்யூபிசி இருக்குல்ல, அந்த டபிள்யூபிசி செல் எப்படி இருக்குமோ அதே ஷேப்பில் இதுவும் பக்கத்தில் வந்து உட்காந்துருக்கும். இப்போ இது வந்து இதை அடிக்கிறதா இல்லையான்னு தெரியாது, குழம்பிடும். ஆனால் இது என்ன பண்ணணும், இந்த டபிள்யூபிசியை அடித்து காலி பண்ணிவிடும். அந்த இம்யூனோ செல் இருக்குல்ல, அந்த செல்லை இது காலி பண்ணிவிடும். இந்த இம்யூனோ செல் என்ன நினைக்கும், இது நம்மால் தானே பக்கத்தில் உட்காந்துருக்காண்டு அதுக்கு அம்முன்னு உட்காந்துருக்கும். இவர் வந்து அவர் ஆட்சி காலி பண்ணுவார். இப்போ கொஞ்சம் நாள் ஆக ஆக என்ன ஆகும்னா, அந்த ஹெச்ஐவியால் தாக்கப்பட்ட நபரின் உடலில் அந்த இம்யூனிட்டின்றதே இல்லாமல் போயிடும். அதாவது இப்போ மற்ற வியாதிகள்லாம் வந்ததுன்னா இந்த பிறப்புறுப்பில் வந்து புண்ணு வரும், அது மாதிரிலாம் விஷயங்கள்லாம் இருக்குது. இது அந்த மாதிரிலாம் எதுவுமே வராது. அதாவது உடலில் பார்க்கக்கூடிய அளவில் அருவருப்பாக தோன்றக்கூடிய எந்த சிம்டம்ஸும் இருக்காது. என்ன ஆகும்னா, நோய் எதிர்ப்பு சக்தி ஃபுல்லாக இது காலி பண்ணும். அதனால தான் அதுக்கு பேரே ஹியூமன் இம்யூனோ வைரஸ். மனித அந்த எதிர்ப்பு சக்தியை காலி பண்ணக்கூடிய வைரஸ் இது. அதுதான் எய்ட்ஸ்ன்னு சொல்கிறது, அக்யூர்டு இம்யூனோ டெஃபிஷியன்சி சிண்ட்ரோம். ஏஐடிஎஸ்னா அக்யூர்டு இம்யூனோ டெஃபிஷியன்சி, அந்த எதிர்ப்பு சக்தி குறைபாடு ஏற்படக்கூடிய ஒரு சிண்ட்ரோம் அப்படின்னு இதை மாறிடுது. அப்படி மாறும்போது என்ன ஆகுதுன்னா, சாதாரண சளி தொல்லை வந்தால் கூட செத்து போயிடுவாங்க. அதாவது ஹெச்ஐவியாலேயோ எய்ட்ஸால் நேரடியாக அவங்க சாக மாட்டாங்க. அவங்களுக்கு வேறு எந்த நோய் தொற்று வந்தாலும் அந்த நோய் தொற்றை எதிர்த்து போராடக்கூடிய சக்தி வந்து அவங்க உடம்புல இருக்காது. அதனால் அப்படியே செத்து போயிடுவாங்க. சரி, இதுக்கு இப்போ கொரோனாக்கெலாம் வந்து தடுப்பூசி கண்டுபிடிச்சாங்க. தடுப்பூசி கண்டுபிடிச்ச மாதிரி இதுக்கும் கண்டுபிடிக்கலாமே அப்படின்னு நம்ம கேட்கலாம். அப்படி கண்டுபிடிக்க முடியாது. தடுப்பூசி எப்படி செய்வாங்க அப்படின்னா, ஒரு கோவிட் வைரஸ் இருக்குன்னா அந்த வைரஸ் மாதிரியே சிந்தட்டிக்காக ஒன்று உருவாக்குவாங்க. இல்லை அந்த வைரஸை எடுத்து செயலிழக்க செய்யுது, அதாவது அந்த வைரஸை கொன்று செத்து போன அந்த வைரஸை உடம்புக்குள்ளே ஏற்றிடுவாங்க. ஏற்றின உடனே இந்த இம்யூன் சிஸ்டம் என்ன பண்ணும், ஏதோ புதுசாக உள்ள ஒருத்தன் வந்திருக்காண்டான்னு போய் அவனை போய் அடிக்கும், அடிச்சு காலி பண்ணும். அது ஏற்கனவே செத்து போனதுன்னு தெரியாது. ஆனால் அந்த ஷேப்பில் ஒரு பொருள் உள்ளே வந்தால் என்ன செய்யணுன்றது இதுக்கு ப்ராக்டிஸ் ஆகிடும். அதுக்கு ஒரு ட்ரைனிங் கொடுக்குற மாதிரி.
இது வரதே நம்ம இம்யூன் சிஸ்டம் ஷேப்பில் தான் வருதுன்றப்ப நீங்கள் வந்து தடுப்பூசியே செய்ய முடியாது. இப்போ எல்லாத்துக்கும் ஒரு ஆர்ஜின் இருக்குன்னு சொல்கிறாங்கல்ல. இப்போ எல்லா வைரஸுக்கும் ஒரு ஆர்ஜின் இருக்குது. இப்போ கொரோனா வைரஸ் ஏன் வந்ததுன்னு சொல்லிட்டு பல்வேறு விஷயங்கள் எல்லா வைரஸுமே பார்த்தா ஏதாவது ஒரு மேமல், ஒரு பாலூட்டி மிருகத்தின் மூலமாக தான் மனிதனுக்கு பரவும். அது வேறு எதுலையாவது உருவாகும், பல்லி பாம்பில் கூட உருவாகும். ஆனால் அந்த ஷேப்பில் இருக்கிறது வந்து நம்ம பாடிக்கு உள்ளே வர முடியாது. ஏன்னா நம்ம மேமல்ஸுக்குன்னு இருக்கக்கூடிய ஃபிசியாலஜி வேறு, இந்த மாதிரி ரெப்டைல்ஸு இதுக்கெல்லாம் இருக்கிற ஃபிசியாலஜி வேறு. இப்போ ஹெச்ஐவினுடைய ஆரிஜின் வந்து ஆஃப்ரிக்கா தான். ஆஃப்ரிக்காவில் ஒரு குரங்குலேருந்து பரவி இருக்கும் அப்படிங்கிறது தான் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. அப்போ அந்த குரங்கோடு ஒரு மனிதன் உடலுறவு வைத்து கொண்டானா அப்படின்னு ஒரு கேள்வி வருது. இல்லை அந்த குரங்கின் இரத்த காயத்தோடு இவனோட ரத்தமும் பட்டு அந்த ரத்தத்தின் மூலமாக பரவுச்சா அப்படின்றதும் தெரியாது. இந்த வைரஸோட ஸ்பெஷாலிட்டியே என்னன்னு கேட்டிங்கன்னா, இது காற்றுல உயிரோடு இருக்க முடியாது. வெறுமனை காற்று பட்டால் செத்து போயிடும். கொரோனா அப்படி கிடையாது. நான் இப்படி இருமுனேன்னா என்கிட்ட அப்படியே உங்களுக்கு காற்றுல பரவி வந்து அவர் ஜாலியாக பறந்தடிச்சுட்டு வந்து உங்களை காலி பண்ணுவார். இந்த வைரஸ் வந்து காற்றுல உயிரோடு இருக்காது, காற்று பட்டால் செத்துடும். அப்போ இது எப்படி பரவும் அப்படின்னு சொன்னிங்கன்னா, பாடி லிக்விட்ஸ் மூலமாக பரவும். பாடி லிக்விட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது என்னெல்லாம் சொல்லலாம்னா, வாயில் இருக்கக்கூடிய எச்சி, பிறப்புறுப்பில் இருக்கக்கூடிய நீர்கள், திரவங்கள், அது ஆண் உறுப்பில் இருக்கிற திரவம், பெண் உறுப்பில் இருக்கக்கூடிய திரவம், இதில் எது வேணாலும் வச்சுக்கலாம். இந்த திரவங்கள் எக்ஸ்சேஞ்ச் ஆகும்போது வரும். இல்லைன்னா ரத்தத்தின் மூலமாக டிரான்ஸ்ஃபியூஷன், பிளட்டு மூலமாக டிரான்ஸ்ஃபர் ஆகும். இப்போ இந்த ஹெச்ஐவியோட பிரச்சனையை பற்றி நிறைய சொல்லி பரப்பி நம்ம இதில் அடையாரில் கூட பார்த்திங்கன்னா விஹெச்எஸ்னு ஒன்று இருக்குது, வாலண்டரி ஹெல்த் சர்வீஸ்னு. அதை வந்து முழுக்க அந்த பில்டிங் வந்து இந்த ஹெச்ஐவி அவேர்னஸ்க்காகவே தனியாக கட்டினாங்க. அது வந்து கிட்டத்தட்ட நம்ம இப்போ கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் சைஸுக்கு பெருசாக இருக்கும். அவ்வளோ பெரிய பில்டிங்கில் உட்காந்து முழுக்க இந்த வேலையை தான் செஞ்சாங்க. நீங்கள் கூட கேள்விப்பட்டிருப்பீங்க, புள்ளி ராஜாக்கு எய்ட்ஸ் வருமா அப்படின்னு ஒரு கேம்பெயின் வந்ததில். அந்த கேம்பெயின் வந்து நான் தான் நடத்தினேன். அப்போ ஃபுல் அண்ட் ஃபுல் அதில் தான் நாங்கள் ஒர்க் பண்ணோம். அப்போ தான் வந்து இந்த எய்ட்ஸை பற்றி முழுசாக தெரிஞ்சிக்க ஆரம்பிச்சது. அப்போ இது மாதிரி அவர் பெரிய புள்ளிராஜனா பெரிய தில்லாலங்கடி அப்படின்ற மாதிரி சொல்லி, அவர் அவ்வளோ பெரிய யார் எவ்வளோ பெரிய தில்லாலங்கடியாக இருந்தாலும் எய்ட்ஸ் வரும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிங்க அப்படின்றத பரப்புறதுக்காக பண்ணது. அதன் மூலமாக ஒரு பெரிய விழிப்புணர்வு ஏற்பட்டு அதன் பிறகு மக்கள் வந்து இந்த காண்டம்ஸை வந்து நிறைய பயன்பாடு வந்து அதிகமாகி அது ஓரளவுக்கு செக்ஸ் மூலமாக டிரான்ஸ்மிட் ஆகிறது குறைஞ்சிருச்சு. ஆனால் இன்னொரு ஏரியாவில் வந்து அதை ஒன்றும் பண்ண முடியல இவங்களால். ஏன்னா என்ன ஆகுதுன்னா, இந்த போதை மருந்து போடுறாங்கல்ல, போதை மருந்து சிரிஞ்சு வழியாக போடுவாங்க. அந்த சிரிஞ்சில் போடும்போது நீங்கள் டாக்டர் ஊசி உங்களுக்கு போடும்போது பார்த்துருக்கீங்களான்னு எனக்கு தெரியல, கவனித்து பார்த்தீங்கன்னா தெரியும். என்ன பண்ணுவார் டாக்டர் வந்து அந்த மருந்தெல்லாம் எடுத்துகிட்டு அது கொஞ்சமாக லேசாக அமைக்க அதுலேருந்து லைட்டாக வெளியே வருதான்னு பார்ப்பார். ஊரில் பாட்டிங்கெல்லாம் வந்து எனக்கு தெரிஞ்சது ஒரு பாட்டியே சொல்லியிருக்காங்க, ஏன் அந்த மருந்து வீணாக்குறீங்க அப்படிம்பாங்க. ஏன்னா சத்து ஊசி போட வந்திருக்கேன், அதில் ஏன் கொஞ்சம் நேரம் வீணாக்குறீங்க அப்படிம்பாங்க. அது எதுக்காக அப்படின்னா அதில் ஏர் பபுள் இருந்துடக்கூடாது. நீங்கள் பார்த்துருப்பீங்க, இப்படி தட்டி விட்டு அப்புறம் அமுக்குவாங்க. என்னென்னா ஏர் பபுள் இருந்தால் வெளியே போகணும். ஏர் பபுளோட உள்ளே ஏற்ற முடியாது. அதான் ஐஎம் ஐவின்னு ரெண்டு சொல்லுவாங்க, இன்ட்ரா மஸ்குலர், இன்ட்ரா வீனஸ் அப்படிம்பாங்க. இன்ட்ரா மஸ்குலர்னால் நம்ம சதையில் குத்துற ஊசி, இன்ட்ரா வீனஸ்னால் நம்மளுடைய ரத்த நாளத்தில் நரம்புன்னு சொல்லுவாங்கள்ல, அதில் நேரடியாக செலுத்தக்கூடியது. இந்த நரம்பில் ஊசியை போடும்போது என்ன பண்ணுவாங்கன்னா, இவ்வளோலாம் செக் பண்ணதுக்கப்புறமும் எதுக்கும் ஒரு சேஃப்டிக்கு இருக்கட்டும். ஏன்னா இந்த ஐஎம்மில் கூட லைட்டாக ஏர் பபுள் இருந்ததுன்னா என்ன ஆகும்னா, ஒரு 4 நாள் இந்த இடத்துல வீங்கி வலிக்கும், அதோட சரியாயிடும். ஆனால் ரத்த நாளத்துக்குள்ளே ஒரு ஏர் பபுள் போயிடுச்சின்னு வச்சிங்களேன், ஆள் செத்துருவான், ஹார்ட் அட்டாக் வந்து செத்துருவான். அதாவது ஒரு இங்கிலீஷ் படத்தில் கூட எடுத்திருக்காங்க, ஒருத்தனுக்கு பிடிச்சி வச்சு எம்டி ஊசியை போட்டு விட்ருவாங்க, போட்டு அந்த ஏர் உள்ளே போய் அடைச்சி பிளட்டு கிளாட் ஆகி செத்துருவாங்க அப்படின்ற மாதிரி. அப்போ இதை என்ன பண்ணுவாங்க, இந்த நரம்பில் ஊசியை போடும்போது அதை சொருவிட்டு அப்படி லைட்டாக பின்னாடி இழுத்து பார்ப்பாங்க. இழுத்தா அங்கேருந்து பிளட்டு உள்ளே வருதான்னு பார்ப்பாங்க. அந்த மருந்து இருக்குல்ல, அந்த மருந்து இருக்கிற இடத்துல பிளட்டு வருதான்னு பார்ப்பாங்க. வந்துருச்சு அப்படின்னு சொன்னால் அப்போ ஏர் பபிள் எதுவும் இல்லை கன்ஃபார்ம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே இன்ஜெக்ட் பண்ணுவாங்க. இப்போ இந்த மெத்தடில் தான் இந்த போதை ஊசி போடுறவங்களும் ஊசி போடுவாங்க. அப்படி போடும்போது என்ன பண்ணுறாங்க, ஒருத்தன் போதையில் இருப்பான், அது போதை ஊசியெல்லாம் நீங்கள் நினைக்கிற மாதிரி இப்போ சரக்குலாம் அடிக்கிறாங்கன்னு சொல்கிறாங்கல்ல, அதெல்லாம் வந்து இப்போ சரக்கை போட்டு ஒரு 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் கழிச்சு தான் போதையாகும். இந்த போதை ஊசிகள்லாம் எப்படி இருக்குன்னா, நீங்கள் போட்டுட்டு இந்த சிரிஞ்சை கையில் வெளியே எடுக்கிறதுக்குள்ளே ஏற ஆரம்பிச்சிடும், அப்படியே சரன்னு தூக்க ஆரம்பிச்சிடும் உடனே. அப்போ என்ன பண்ணுவான், அவன் அப்படியே தூக்கி போட்டுருவான். பக்கத்தில் இருக்கிறவன் என்ன பண்ணுவான், அதை விட அவன் அர்ஜென்ட்டில் இருப்பான், இவன் எப்படா போட்டு முடிச்சு கொடுப்பான் அப்படின்ட்டு.
உடனே எடுத்து அவன் எடுத்து அப்படியே உள்ள குத்திக்கிறது. இப்போ இந்த பிளட்டு இவன் பிளட்டில் எய்ட்ஸ் இருக்குன்னா அந்த டியூபுக்குள்ளேயும் அந்த இது பிளட்டு கொஞ்சோண்டு ஸ்ட்ரெயின்ஸ் இருக்கும். ரெண்டாவது இவன் டக்குன்னு அடுத்தால இன்னொன்று எடுத்து இவன் உள்ளே ஏற்றிப்பான். இவன் பிளட்டு அவங்களுக்குள்ளே போகும், அவன் பிளட்டு இவங்களுக்குள்ளே போகும். எல்லாம் ஒரு ட்ராப் தான். ஆக ஒரு குரூப்பில் 10 பேர் இருக்காங்க, 10 பேர் ஒன்றா ஊசி போட்டுப்பாங்க அப்படின்னு சொன்னால் என்ன ஆகுனா, ஒருத்தனுக்கு எய்ட்ஸ் இருந்ததுன்னா 10 பேருக்கும் எய்ட்ஸ் வந்துடும். ஒன்று வந்து திரிபுரா போன்ற மாநிலங்கள்லாம் வந்து கொஞ்சம் பின்தங்கிய மாநிலங்கள். அங்கே படிக்க போகிறது பூரா எல்லாம் பணக்கார வீட்டு பிள்ளைங்க தான் போகும், ஏழை வீட்டு பசங்கள்லாம் போகிறது கிடையாது. ரெண்டாவது இந்த போதை ஊசி போதை மருந்துகள்லாம் வந்து சாதாரண மக்கள்லாம் ஈஸியாக வாங்கக்கூடிய விலையில் உள்ளது கிடையாது. ஒரு டோஸுக்கே 2000 ரூபா 3000 ரூபா 5000 ரூபான்லாம் சொல்கிறாங்க. நமக்கு தெரியாது, கேள்விப்பட்டது தான். இது வந்து பஞ்சாப்லேயும் இருக்குது. இங்கே திரிபுராவில் இப்போ செக் பண்ணியிருக்காங்க, கண்டுபிடிச்சிருக்காங்க. பஞ்சாபில் செக் பண்ணலை. பஞ்சாபில் இந்திரா காந்தி படுகொலைக்கு பிறகு 90களின் தொடக்கத்தில் ஆரம்பித்து போதை மருந்துகளின் பழக்கம் வந்து உச்சகட்டத்தில் இருக்குது. இந்தியாவில் போதையின் தலைநகரம்னு சொன்னால் குஜராத் அண்டு பஞ்சாபை தான் சொல்லணும். இப்போ திரிபுராவும் இருக்குது அப்படின்றது இப்போ இதில் தெரிய வந்திருக்கு. இப்போ என்ன ஒரு பிரச்சனைனா, இந்த ஹெச்ஐவி ஆரம்ப கட்டத்தில் தெரிஞ்சால் கூட கொஞ்சம் ஏதாவது மருந்து கொடுத்து உயிரோடவாத வச்சுருக்க முடியும். ரொம்ப முத்திருச்சுன்னு வச்சுக்கிங்க, அதுக்கப்புறம் ஒன்றுமே பண்ண முடியாது, இன்ஸ்டன்ட் டெத் மாதிரி தான். இதுக்கு வந்து க்யூரும் கிடையாது. ஹெச்ஐவி வைரஸோட உருவம் எப்படி இருக்குது, அது உருவத்தை எப்படி மாற்றிக்குது. எல்லா வைரஸும் உருவத்தை மாற்றும். இந்த வைரஸ் மட்டும் எந்த அளவுக்கு கேப்பபிளாக இருக்குன்னா, ஒரு ரவுடி போலீஸ் ட்ரெஸ்ஸாக போட்டு போலீஸ் ஸ்டேஷனே நடத்துகிற அளவுக்கு இருந்தால் எப்படி இருக்குமோ, அதுபோல் நமது உயிர் காக்கும் அந்த எதிர்ப்பு சக்தி செல்கள் எப்படி இருக்குமோ அந்த ஷேப்புக்கு இது உருமாறிடுது. அப்படி இருக்கும்போது நீங்கள் எந்த தடுப்பூசியை வச்சு அதை தடுக்க முடியும்? நம்ம தடுப்பூசி எப்படி செய்வாங்கன்றதையும் நம்ம சொல்லிட்டோம். அந்த வைரஸோட ஷேப்பில் ஒரு பொருளை உள்ள அனுப்புனா இந்த இம்யூன் சிஸ்டம் அது மேலே போய் சண்டை போட்டு ப்ராக்டிஸ் பண்ணி, ஓகே இன்னொரு தடவை இப்படி ஒன்று வந்ததுன்னா கோவிட் வைரஸ்னால் இப்படி தான் இருக்கும், இப்படி சண்டை போட்டால் நம்ம ஜெயிக்கலாம் அப்படின்னு தெரிஞ்சுக்கும் அப்படின்னு நம்ம சொன்னோம். இதே மாதிரி பார்த்திங்கன்னா சிக்கன் பாக்ஸுக்கு தடுப்பூசி இருக்குது. அதை போட்டிங்கன்னு வச்சிங்களேன், குழந்தை ஒரு 6 மாதத்துலேயே சிக்கன் பாக்ஸ் தடுப்பூசியெல்லாம் போட்டிங்கன்னா அந்த பிள்ளைக்கு எந்த காலத்துலையுமே அந்த சிக்கன் பாக்ஸ் வரவே வராது. ஸோ இந்த வைரஸோட ஷேப் எப்படி இருக்குன்றது தெரிஞ்சால் மட்டும்தான் தடுப்பூசி கண்டுபிடிக்க முடியும். எப்படி இருக்குதுன்னு பார்த்தோம்னா அது இம்யூன் சிஸ்டத்தோட செல் மாதிரியே இருக்குது. அப்போ நீங்கள் அதை போட்டிங்கன்னா என்ன பண்ணணும்? ஒன்றும் பண்ணாது. அந்த மாநிலத்தில் சட்டம் ஒழுங்கு ரொம்ப பிரச்சனையாக இருக்குதுன்னு தான் நம்ம பார்க்கணும். சட்டம் ஒழுங்கு கவனிக்கப்படாமல் இருப்பதால் தான் இந்த மாதிரி போதைப் பொருட்கள்லாம் விற்பனைக்கு வருது, அதை வாங்குறாங்க அப்படின்னு சொன்னால் அங்கே ஒரு பெரிய ட்ரக் மாஃபியாவே இருக்குதுன்னு அர்த்தம். திரிபுராவில் ஒரு பெரிய ட்ரக் மாஃபியா இருக்கும். சைனா பார்டர்லேருந்து தான் வந்திருக்கணும். ஏன்னா பெரும்பான்மையான போதைப் பொருட்கள்லாம் வந்து பாகிஸ்தான் போய், பாகிஸ்தான்லேருந்து அதாவது மெக்சிகோவில் தொடங்கி பாகிஸ்தான் போய், பாகிஸ்தான்லேருந்து சைனா போய் அப்படி தான் டிஸ்ட்ரிபியூட் ஆகுதுன்னு தான் சொல்கிறாங்க. அதுவும் நமக்கு சரியாக தெரியாது. ஆனால் பெரும்பான்மையாக ஆசிய நாடுகளில் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறது வந்து சைனா தான் ஆரிஜினை வச்சு தான் டிஸ்ட்ரிபியூட் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து சைனா பார்டரில் இருக்கிறதுனால அங்கே வந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். நீங்கள் இந்த செய்தியை பார்த்துட்டு கமெண்ட்டில் வந்து இந்தியாவை அழிக்க சைனாவின் சதின்னு போட்டு போகிறாங்க. ஆமாம், நம்ம ஊரில் தம்ப்நெயில் தேடுறத மாதிரி ஒரு பெரிய வேலை எதுவுமே இல்லை. இதை அப்படி புரிஞ்சிக்க வாய்ப்பு இருக்கா? இல்லை, அந்த மாதிரிலாம் நம்ம புரிஞ்சுக்கணும்னு அவசியம் கிடையாது. போதைப் பொருட்கள்ன்றது வந்து அதாவது நான் சொல்கிறது எப்போவுமே என்ன சொல்லுவேன்னா, போதை என்பது மனிதன் எப்போது நாகரிகம் அடைஞ்சானோ அப்படின்னு சொல்கிறத விட நாகரிகம் அடையிறதுக்கு முன்னாடி இருந்தே போதை பொருட்கள் பயன்பாடுன்றது இருக்க தான் செய்யுது. அதாவது போதை காளான்னு ஒன்று சொல்லுவாங்க, ஒரு வகையான காளான் இருக்குது, அதை சாப்பிட்டாலே போதை ஆகிடுமா. ஸோ மனிதன் வந்து போதைன்றது எப்போ கண்டுபிடிச்சான், சரியா? அதனால் இப்போ தான் போதை வந்துருச்சுன்னா அந்த போதையை விட்டு விலகி இருக்கிறது எப்படிங்கிறது தான் அரசாங்கம் செய்ய வேண்டிய வேலை. அவங்களுக்கு நம்ம அந்த விழிப்புணர்வுகளை உருவாக்கணும், அந்த போலீஸிங்கை டைட் பண்ணணும். நீங்கள் எவ்வளோ தான் போலீஸிங்கை டைட் பண்ணாலும் பொருட்கள் வந்துடும், அதை வந்து தடுக்கவே முடியாது. இல்லை அப்போ போலீஸ் தூங்குகிறதா, போலீஸ் உறங்குகிறதான்லாம் நம்ம கேள்வி கேட்கலாம். போலீஸோட எண்ணிக்கையே ரொம்ப கம்மிங்க. இப்போ மேற்கத்திய நாடுகள்லாம் இருக்கக்கூடிய, அமெரிக்கா போன்ற நாடுகளில் இருக்கக்கூடிய இத்தனை 100 பேருக்கு இவ்வளோ ஒரு போலீஸ் அப்படின்ற மாதிரி ஒரு கணக்கு இருக்குது. அந்த கணக்கெலாம் எடுத்தோம்னா இந்தியாவில் வந்து அந்த பர்சன்டேஜே ரொம்ப கம்மி. அப்படி இருக்கும்போது இருக்கிற போலீஸை வச்சு இவ்வளோ வேலை செய்கிறதே பெரிய விஷயம், சரியா? ஆனால் நம்ம செய்யக்கூடியது என்ன செய்யலாம்னா அந்த விழிப்புணர்வை கொண்டு வரலாம். நானே பார்க்குற ஒரு விஷயம் என்னென்னா, தற்போதைய தலைமுறையை சேர்ந்தவர்கள், அதாவது நான் கல்லூரி படிக்கக்கூடிய காலத்தில் பார்த்திங்கன்னா ஒரு வகுப்பில் வந்து ஒரு உதாரணத்துக்கு நான் படித்த வகுப்பில் வந்து ஒரு 16 பேர் தான் இருந்தோம்,
சரியா? ஒரு ஆவரேஜாக நான் சொல்கிறது 80கள் 90களில் உள்ள கல்லூரிகளில் காலத்தில் பார்த்தோம்னா ஒரு வகுப்பில் ஆவரேஜாக 20 ஸ்டூடெண்ட் இருக்காங்கன்னா அதில் மினிமம் ஒரு 10 பேர் தம் அடிப்பாங்க. அது வந்து ஒரு ஸ்டைலு அது இதுன்னெலாம் சொல்லிட்டு ஒரு 10 பேர் தம் அடிப்பாங்க. கண்டிப்பாக அதில் 2 பேர் கண்டிப்பாக சிகரெட்டே பிடிக்க மாட்டான். அவன் யாருன்னு பார்த்தா ஸ்போர்ட்ஸ் பர்சனாக இருப்பான். இன்னொரு 4 பேர் யாராக இருப்பான்னா நல்லா படிக்கிற பசங்களாக இருப்பாங்க. ரொம்ப அம்மாஞ்சியா வந்தோமா படித்தோமா வீட்டுக்கு போனோமா அப்படின்னு. இல்லை சில பேர் பசங்களாம் எப்படி இருப்பாங்க, நல்லா படிக்கவும் செய்வாங்க, இந்த தம் அடிக்கிறதுலேருந்து எல்லா அட்டகாசமும் பண்ணிகிட்டே இருப்பாங்க. இப்போது உள்ள கல்லூரிகள்லாம் பார்த்தோம்னா அந்த சிகரெட் புகைப்பிடிப்பதுன்றது வந்து ரொம்ப குறைஞ்சிருக்கு. இப்போ உள்ள காலகட்டத்தில் நான் பார்க்குறேன் ஒரு 20+ 20லேருந்து 30 வயசுக்கு உட்பட்டவங்க ஒரு 10 பேர் ஒரே இடத்துல ஒன்றா பார்க்குறேன்னா அந்த 10 பேரில் யாரோ ஒருத்தன் தான் தம் அடிக்கிறான். நான் படித்த காலத்தில் எப்படி இருக்காங்கன்னா 10க்கு 5 பேராவது தம் அடிப்பான்ற மாதிரி இருந்தது. இப்போ எல்லாரும் பரவலாக வந்து பள்ளி கல்லூரிகளிலே கஞ்சா பழக்கம் இருக்கு. அதான் அங்கே வரேன் நான். இது எதனால் நடந்தது அப்படின்னு பார்த்தோம்னா அந்த புகைப்பிடிப்பது வந்து உடலுக்கு கேடு அது இதெல்லாம் போட்டது போக அந்த டப்பாவையே வாங்கினாங்கன்னா ஐயோ அப்படின்னு சொல்ல ஒரு அருவருப்பான அந்த புகைப்படம்லாம் போட்டு நான் இந்த மதுவை ஒழிக்கணும்னா நான் சொல்லக்கூடியது அப்படி தான் சொல்லுவேன். என்னென்னா நீங்கள் மது பாட்டிலே அப்படியே போடுங்க. கணவனை இழந்த குடிகார கணவனை இழந்த மனைவி அப்படின்னு ஒரு சோகமாக ஒரு ஃபோட்டோவை போடுங்க. போடுறாங்களே என் பெயர் முகேஷ் அந்த மாதிரி போடுங்க. அந்த பாட்டில் வாங்கும்போதே அவனுக்கு ஐயோ நம்ம வீட்லேயும் பொண்டாட்டி பிள்ளையெல்லாம் இருக்கேன்றது அது அந்த ஞாபகம் வந்துக்கிட்டே இருந்ததுன்னு வச்சிங்களேன். டெய்லி வாங்குறவன் ஒரு நாள் விட்டு ஒரு நாளாவது போய் வாங்குவான். மனசு மாறும். இதெல்லாம் மாறுமா அப்படின்னா மாறும். ஒரே நாளில் மாறாது, மாத கணக்காகும், ஆண்டு கணக்காகும். ஆனால் கண்டிப்பாக மாற்றம் நடக்கும். எப்படி புகைப்பிடிப்பது அந்த காலத்துலலாம் சிகரெட் பாக்கெட்டை வந்து சேகரித்து வைக்கிறது ஒரு ஹேபிட்டாக இருந்தது. நீங்கள் பார்த்துருப்பீங்க, அந்த காலத்தில் கேள்விப்பட்டிருக்கீங்களான்னு தெரியல. சிகரெட் அட்டை இருக்குல்ல, அதை தேடி சேர்த்து வச்சு அதை வந்து அடுக்கி வச்சு கல் வச்சு எல்லாம் செருக்கிலாம் விளையாடுவாங்க. அந்த அளவுக்கு அந்த அட்டைகள்லாம் ரொம்ப கவர்ச்சியாக இருக்கும், எல்லாம் ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். இப்போ பாக்ஸ் வாங்கி சிகரெட் மட்டும் எடுத்து பாக்கெட்டில் போட்டு பாக்ஸ் தூக்கி போட்டுடுறாங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு ஃப்ரெண்ட் இருக்காரு, அது டப்பாவை பார்த்தாலே பயமாக இருக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் தனியாக ஒரு சிகரெட் கேஸ் வாங்கி வச்சிருக்கிறாரு. வயசானவர் 60 வயசு இருக்கும். அதுக்காக 60 வயசில் பிடிக்கலான்னு நான் சொல்ல வரல. நான் என்ன சொல்கிறேன்னா இதையெல்லாம் மாற்றணும்னா மக்கள் மத்தியில் அவேர்னஸை தான் கொண்டு வரணும். இது பண்ணாதீங்க, இது பண்ணுறதுனால உங்களுக்கு பணம் இழக்கு, உடல் நலம் போகுது, சமூகத்தில் உங்கள் மரியாதை கெட்டு போகுது அப்படிங்கிற விஷயங்களை வந்து விழிப்புணர்வு மூலமாக தான் மாற்ற முடியும். நான் உதாரணத்துக்கு ஒன்று சொல்லுவேனே, அடிக்கடி சொல்லுவேன், தமிழ்நாட்டில் சாதி பேரை யாரும் போடுறதில்ல. எப்படி நடந்தது? சட்டம் போட்டால் நடந்தது, இல்லை போலீஸ் வச்சு பண்ணாங்களா? யாராவது ஜாதி பேர் வச்சா பிடிச்சி உள்ளே போட்டு வேண்டாருன்னு சட்டம் போட்டாங்களா? மக்கள் மத்தியில் அந்த விழிப்புணர்ச்சி வந்தது. அதே போலத்தான் இதுவும் புகைப்பிடிக்கிறது குறைஞ்சிருக்கு. நான் உண்மையிலே சொல்கிறேன். இப்போ உள்ள யங்ஸ்டர்ஸ் மத்தியில் புகைப்பிடிக்கும் பழக்கன்றது வந்து நான் கல்லூரியில் படித்த 80-90களை விட இப்போ வந்து பல மடங்கு குறைஞ்சிருக்கு. அது சந்தோஷம். ஆனால் அதுக்கேற்ற மாதிரி கஞ்சாலாம் கிடைக்க ஆரம்பிச்சிருச்சு, அதுக்கு போயிடுறாங்க. ஸோ அதுக்கு காரணம் வந்து நம்ம தான் சொல்கிறேனே, போதை என்பது எப்போதுமே இருக்கும். செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா அரசாங்கம் வந்து இது ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியாக ஒரு கேம்பெயின் பண்ணணும். இதை பண்ணாதீங்கப்பா, இது பண்ணால் எவ்வளோ கேடு தெரியுமா, எவ்வளோ கேடு தெரியுமான்றதை தொடர்ந்து சொல்லிக்கிட்டே போனால் தான் ஒரு காலகட்டத்தில் அந்த மனமாற்றம்ன்றது ஏற்படும். மனமாற்றத்தின் மூலமாகத்தான் இதில் இருந்து வெளியே வர முடியும். அந்த வச்சுருக்கதே பாருங்க, டி அடிக்ஷன் சென்டருக்கு வந்து தமிழில் என்ன பேர் வச்சுருக்கோம்? மறுவாழ்வு மையம். அப்போது அவர்களின் வாழ்க்கை முறையை தான் மாற்றணும், லைஃப் ஸ்டைலை மாற்றணும். லைஃப் ஸ்டைலை மாற்றணுன்னா அவங்களா அந்த அவேர்னஸ் வந்து மாறினா தான் உண்டே தவிர யாரும் கையை பிடிச்சலாம் இழுத்து வச்சலாம் மாற்ற முடியாது. அப்போ இதற்கு உண்டான வேலையை செய்யணும். அதை விட்டுட்டு டாஸ்மாக நாங்களே நடத்திக்கிறோம் அப்படின்னு ஜெயலலிதா ஆரம்பித்தது இன்னும் மாற்றாமல் வச்சுருக்கிறதே தப்பு. என்னை கேட்டால் அதை மாற்றிடணும். அது எப்படி இருக்குன்னா, திருடனையும் போலீஸ் வேலைக்கு சேர்த்துக்கிற மாதிரி இருக்குது. நானே கடை நடத்துவேன், அப்புறம் அந்த கடையில் ஒழுங்காக எல்லாம் நடக்குதான்னு நானே கவனிப்பேன்னா எப்படி கவனிக்க முடியும்? நீ கடை நடத்து, நீ ஒழுங்காக நடத்துறியா இல்லையான்னு நான் பார்க்குறேன்னு சொன்னால் தான் சரியாக இருக்கும். சரியா? அப்போ இதை வந்து ஜெயலலிதா அன்னைக்கு செஞ்சது ஏதோ ஒரு அரசியல் காரணத்துக்காக செஞ்சுருந்தாலும் அது என்னன்றது நமக்கு தெரியும். அதை பொதுவெளியில் பேச வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு குறிப்பிட்ட காரணத்துக்காக தான், அரசியல் காரணத்துக்காக தான் ஜெயலலிதா வந்து இந்த ப்ரைவேட் ஒயின் ஷாப்பெல்லாம் தூக்கிட்டு எல்லாத்தையும் கவர்மெண்ட் ஷாப்பாக மாற்றினாங்க. இது ஆக்சுவலாக தேவையில்லாத வேலை. சரியா? அப்போது இந்த போதை அப்படிங்கிற விஷயத்துலேருந்து வெளியே வரணும்னா, அப்போ இந்த எய்ட்ஸ் வந்திருக்கு பாரு, இது ஒரு அலார்மிங் டேட்டா. ஒரு பர்டிகுலர் ஏரியாவுக்குள்ளே ஒரு 800 பேருக்கு மேலே எய்ட்ஸ் வந்திருக்கு அப்படின்னா அது ஒரு அலார்மிங்கான ஒரு டேட்டா. அப்போ அந்த டேட்டாவை காமிச்சு மக்கள் அந்த மாணவர்கள் மத்தியில் ஒரு விழிப்புணர்வு பிரச்சாரம்,
அப்படிங்கிறத பெரிய லெவலில் இவங்க கொண்டு போகணும். அவங்களுக்கு ரெக்ரியேஷன் வேறு கொடுக்கணும். அவனுக்கு வேற ஒரு ரெக்ரியேஷனை கொடுத்தீங்கன்னா தான் அவன் இங்கே போக மாட்டான். அதாவது யங் மைண்ட் என்ன பண்ணும், பரபரன்னு இருக்கும், ஏதாவது ஒன்று பண்ணணும் அப்படின்னு. அப்போ அந்த ஏதாவது பண்ணுறதுக்கு அவனுக்கு ஏதாவது ஒரு வழியை கொடுக்கணும். நீங்கள் எதுவுமே கொடுக்காம இருந்தீங்கன்னா அவன் என்ன பண்ணுவான், இப்படி தான் எங்கேயாவது போய் கடைசியில் மொத்தமாக சீரழிஞ்சு. இப்போ என்ன ஆச்சு யோசிச்சு பாருங்கள். 800 பேர் நம்ம சிம்பிளாக சொல்லிட்டோம். 800 குடும்பங்கள். அந்த 800 குடும்பம் என்ன மனசு கஷ்டப்படும். அவங்களுக்கு இழப்பீடுன்னா அவங்களுக்கு இழப்பீடுலாம் தேவையில்லை, எல்லாம் பணக்கார வீட்டு பசங்கன்னு தான் சொல்கிறாங்க. ஆனால் இழப்பு வந்து பணக்கார வீட்டில் இருந்தாலும் இழப்பு தான், எளிய வீட்டில் இழப்புனாலும் இழப்பு தான். இழப்பை வந்து நம்ம மனித உயிரின் இழப்பு என்பதை அதுக்கு ஒரு ரேட்டெல்லாம் ஃபிக்ஸ் பண்ண முடியாது. அப்போ அப்படி இருக்கும்போது அரசாங்கங்கள் விழித்து கொண்டு, அந்தந்த பகுதியில் இருக்கக்கூடிய அரசாங்கங்கள் விழித்து கொண்டு, நான் தமிழ்நாடு உட்பட சொல்கிறேன், நம்ம கள்ளச்சார சாவு முதற்கொண்டு என்னை கேட்டால் நீங்கள் வந்து எம்ஜிஆர் பேரில் இந்த மாதிரி அரக் ஷாப் ஓப்பன் பண்ணிடலாம். அரக் ஷாப் ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா பிரச்சனையே இல்லை. நல்ல சாராயம் கிடைக்கும், விலை கம்மியாக இருக்கும். டாஸ்மாகில் எனக்கு வாங்க முடியல, அங்கே வாங்கி கொஞ்சமாக குடிச்சு நான் வீட்டுக்கு போகிறேன்னா அவன் போயிடுவான். அது இல்லாமல் வயக்காட்டில் போய் கள்ளச்சாராயத்தை வாங்கி குடிச்சு சாக மாட்டான். அதுக்காக இப்போ போதைப் பொருளையும் அரசாங்கம் வைக்கலாமா அப்படின்ற மாதிரி கேள்வி கேட்க முடியாது. ஏன் வந்து இப்போ எல்லாருமே இது பண்ணுறாங்கன்னா கோட்டரை வந்து கட்டிங்காக பிரித்து கொடுத்துருங்கன்ற கோரிக்கை இல்லை. நம்ம என்ன சொல்கிறேன்னா, இந்த விற்பனையை வந்து தனியார்கிட்ட கொடுத்துருங்க. தனியார்கிட்ட கொடுத்தாலும் அரசாங்கத்துக்கு வரக்கூடிய பெரிய வகையான வருமானம் வந்து அந்த கலால் வரின்னு சொல்லக்கூடிய டாக்ஸ் மூலமாக தான் வருதே தவிர, இந்த விற்பனையின் மூலமாகலாம் பெரிய வருமானம்லாம் கிடையாது. இது டாஸ்மாகில் 2ஆக பிரிச்சுக்கிங்க. நீங்கள் ரீட்டைல் ஷாப்புக்கிட்ட வர்ற வருமானம் வேறு, அவங்க டிஸ்ட்ரிபியூஷன் வச்சுருக்கிற அந்த இதுலேருந்து வர்ற வருமானம் வேறு. இந்த டிஸ்ட்ரிபியூஷன் மூலமாக வர்ற டேக்ஸ் தான் அரசாங்கத்துக்கு வருது. இது வந்து ஆக்சுவலாக நஷ்டத்தில் தான் நடத்திக்கிட்டு இருக்காங்க. ஸோ இதை இப்படி பண்ணாமல் இதில் வர்ற லாபத்தை வைத்து அவேர்னஸ் ப்ரோக்ராமை க்ரியேட் பண்ணுங்கன்னு சொல்கிறோம். எல்லா மாநிலத்துக்கும் நம்ம சொல்லக்கூடியது அதுதான். தமிழ்நாட்டுக்கும் சேர்த்து தான் சொல்கிறோம். என்னென்னா, இதன் மூலமாக இதுக்கு பேரே வந்து ஆங்கிலத்தில் என்ன சொல்லுவாங்கன்னா சின் டேக்ஸ் அப்படிம்பாங்க. 2 சின்டாக்ஸ் இருக்குது. SYN இருக்குது, நான் சொல்கிறது SIN, பாவத்தின் வரி அப்படிம்பாங்க. ஒரு பாவ செயலின் மூலமாக வரக்கூடிய வரி. அதனால தான் அந்த வரியை ஜாஸ்தியாக போடுறது. அப்படியாவது வாங்காமல் இருக்கடா அப்படின்னு சொல்லி. அப்படி போட்டால் என்ன ஆகும்னா, இந்த மாதிரி அடல்ட்ரேட்டட் மேட்ரு உள்ள மார்க்கெட்டில் வந்துடும். ஸோ இப்படியாக நமது கோரிக்கை என்னென்னா, இந்த விஷயங்களை தடுக்கிறதுனா எக்ஸ்டென்சிவாக கேம்பெயின் பண்ணால் மட்டும்தான் நடத்த முடியுமே தவிர, அந்த கேம்பெயின் இல்லாமல் எதுவுமே பண்ண முடியாது. அதை நம்ம புரிஞ்சுக்கிட்டால் தான். ஏன்னா அமெரிக்காவிலலாம் செக்ஸ் கல்வின்னு சொல்லி பள்ளிக்கூடத்துலேயே வந்து காண்டம் யூசேஜை பற்றி சொல்லிக் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. எதனாலன்னா, எல்லாம் ஸ்கூல் படிக்கும் போதே பிள்ளைங்க கர்ப்பமாயிருது அப்படின்னு. அப்போ இந்த அவேர்னஸை உருவாக்கினா மட்டும்தான் நடக்குமே தவிர, எவ்வளோ தான் போலீசிங் பண்ணாலும் இதை தடுக்க முடியாது. அரங்கத்திற்கு வந்து பல தலைப்பு ரொம்ப நன்றி. நன்றி.